ட்ரெண்டிங் தமிழ் கோபி யூடியூப் சேனலை நேற்று இன்று நாளை என ஒரு நாளும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வரக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எல்லாரோட இதயங்கள்லையும் போய் சேர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 12th முடிச்சுட்டு கல்லூரி சேரணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இந்த கோபியோடைய சேனல் கிராமப்புறம் வரைக்கும் வந்து பட்டி தொட்டி அனைத்து இடங்கள்லையும் நம்ம சேனல் வந்து போய் சேர்ந்துருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் போய் சேராத இடங்கள் அந்த மாணவர்கள்ட்டையோ இல்லை பெற்றோர்கள்ட்டையோ போய் சேராமல் இருந்தால் கண்டிப்பாக போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். சரி, எல்லா நாளும் ஏதாவது ஒரு காலேஜை பற்றி பேசுகிறோம். இன்றைக்குமே ஒரு கண்டென்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இந்த 3 ரவுண்டு அது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தான விஷயம். இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசுவோம். ரொம்ப ஜாலியாக பேசுவோம். ஏன்னா எல்லாத்தையும் மாணவர்களிடம் நம்ம ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு அன்பால் உங்களோட ஒரு பாசத்தால் நம்மளுடைய சேனல் வந்து நல்ல லெவலில் போயிட்டுருக்கு. சில கோபிகிட்ட எதையும் பேசவே முடியாதோ, கோபி வந்து ரொம்ப யூடியூப்பில் வர்றாரு, ஒரு வீடியோ போடுறாரு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட கான்டாக்டே பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. நிறைய விஷயங்களை பற்றி நம்ம விவாதம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வருடம் இந்த 3 ரவுண்டு, இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் 3 ரவுண்டை வந்து எப்படியெல்லாம் பிரிக்க போகிறாங்க, இந்த 3 ரவுண்டுக்குள்ளே 3000 பிரச்சனை இருக்குது, 3000 சம்பவங்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட நான் பேசணும். எந்த ரவுண்டில் யார் வரப்போகிறா, 1ஆவது ரவுண்டில் யார் வரப்போகிறா, 2ஆவது ரவுண்டில் யார் வரப்போகிறா, 3ஆவது ரவுண்டில் யார் வரப்போகிறா, இந்த மாதிரி 3 ரவுண்டாக நம்மளை பிரித்தாங்கன்னா அந்த 3 ரவுண்டாக பிரிக்கிறதுனால இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இல்லை அந்த 3 ரவுண்டுனால இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? சில பேர் கோட்டையை விட்டுருவாங்க, சில பேர் கோட்டை விடாமல் கொஞ்சம் புத்திசாலியாக யோசிக்கிறவங்க இருக்காங்க சாய்ஸ் பில்லிங்கில். அதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக பேச வேண்டியிருக்கு. நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட கடந்த 8 வருடங்களாக இந்த ஆன்லைனில் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட டேட்டா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, எப்படியெல்லாம் ரவுண்டெல்லாம் பிரிச்சிருக்காங்கன்னு. இங்கே மனசை விட்டு ஒன்று பேசணும்னா என்ன தெரியுமா, இந்த வருடம் நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல கல்லூரிக்கு போகணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுதான் என்னோடய ஆசை. மற்ற சேனல் மாதிரி இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், எப்போவுமே இந்த இடத்துல நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு படிப்பாளி, ஒரு பெரிய கல்வியாளர், ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஸரு, இந்த மாதிரியெல்லாம் ஆனால் தான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வழி நடத்த முடியும் அப்படின்னு ஒன்று கிடையாது. நீங்கள் பெரிய ஐஐடியிலையோ இல்லை பெரிய ஒரு கல்லூரியில் படித்தாதான் மாணவர்களை வந்து வழி நடத்த முடியும்னு ஒன்றும் இல்லை. நான் ஒரு சாதாரண கல்லூரியிலேருந்து, சாதாரண கிராமத்திலேருந்து வந்தவன். அந்த கிராமத்தோட வழி வேதனை, ஊரில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க, ஒரு கல்லூரியை சேரலைன்னா நம்மளை எப்படி சுற்று வட்டாரத்தில் நம்மளுடைய நண்பர்கள் எப்படி பார்ப்பாங்க, நம்மளுடைய அந்த போக்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவன். நான் கஷ்டத்தில் வளர்ந்தவன், வேதனையில் வளர்ந்தவன், மாணவர்களுடைய அந்த அழுகுரல், அந்த குறைவான கட் ஆஃப், பணம் இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த கோபினா. அது மட்டும் பார்த்தேன்னு மட்டும் நினைக்காதீங்க, கடந்த 4 வருஷத்தில் பல பேரண்ட்ஸோட கண்ணீரை பார்த்து வளர்ந்தவனா. ஏன்னா பல பேருக்கு வேறு சாதனைகள்லாம் இருக்குது. நம்ம வந்து நம்ம சேனலில் வேறு எதை பற்றியெல்லாம் பேசுகிறதே இல்லை. நம்ம வந்து படிப்பை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஏதோ உங்களோட புண்ணியமாக என்னன்னு தெரில, நான் இந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி இன்ஜினியரிங்கை பற்றி பேசுகிறேன். அக்ரிகல்ச்சரு, வெட்னரி, லா, மெடிக்கலு, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் என எந்த படிப்பை பற்றி நம்ம பேசுகிறோம், எல்லா படிப்பை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் எடுத்திருக்கோம். அதை இந்த இடத்துக்கு என்னை கொண்டாந்து நிறுத்தினவங்க எல்லாருக்கும் நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கோடான கோடி நன்றி. அது ஏதோ ஒரு ஆண்டவன் தான். ஏன்னா நான்லாம் ஒரு மேக்ஸில் வந்து ஒரு 35 மார்க் தான் 12th. நான் ஐடி படித்தேன், அதாவது இன்ஜினியரிங்கில் ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தேன், ஒர்க் பண்ணேன். இப்போ கூட எம்டெக் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் இப்போ எம்இ பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அந்த என்னுடைய அந்த ட்ராவல் அதெல்லாம் நினச்சி பார்க்கல, அதுவும் மாணவர்களோட ஒரு யூடியூப் சேனலோடன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 ஹாப்பி. என்னென்னா இந்த குறைவான கட் ஆஃப், ரொம்ப கம்மியான கட் ஆஃப், கம்மியான மாணவர்கள் பக்கம் நம்ம நிற்கணும் அப்படின்னு நான் நிறைய நேரம் நினச்சிருக்கேன். அதான் நம்ம அதிகமாக நினைப்பேன். இங்கே இருக்கிறவங்க யாருமே அதிகம் நம்ம எடுத்த மார்க் போதும், இதுதான் நம்மளோட மார்க்குன்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ இதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துருக்கலாமோ, இதை விட நம்ம கட் ஆஃப் இன்னும் ஒரு 5 கட் ஆஃப் கூட வந்துருக்கலாமோ அப்படின்னு தான் நினைப்போம். நினச்சி பாருங்கள், கோபியோடைய அந்த இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்களா கைட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நான்லாம் மேக்ஸில் வந்து வெறும் 35 மார்க்கு 12th ஜஸ்ட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் தான். பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியரிங் சேர்ந்தேன், படித்தது மட்டும் இல்லை.
பல பட்டதாரிகளை உருவாக்குனேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆலோசனை சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்கான், ஆலோசனையை ஒழுங்காக சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் தான் இருக்கான். அந்த ஒரு சில பேரில் அந்த கோபியும் ஒரு ஆள். ஓகேவா? ஏன்னா மாணவர்களுடைய வலி வேதனை இன்னைக்கு வந்து பல இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாருமே இந்த ஃபுல் வீடியோலாம் பார்க்கலாம் விருப்பமே இல்லை யாருக்கும். ரீல்ஸு ஒரு 2 நிமிஷம் ரீல்ஸ் அப்படி தள்ளி விட்டோமா அப்படி பார்த்துட்டு முடிவு பண்ணிடுறாங்க வாழ்க்கையை. என்ன ஒரு பிரச்சனைனா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது. பணம் இருக்கா? பணம் இருந்தால் தான் இன்றைக்கி நம்ம ஊர் நீங்கள் நினச்சி பாருங்களேன், பணம் தான் இன்றைக்கி வந்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது ஒரு கல்லூரியில் சேர்றதுக்கு. பணம் இருந்தால் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துறாங்க, பணம் இருந்தால் போய் எஸ்ஆர்எம்மில் சேர்ந்துறாங்க, பணம் இருந்தால் போய் பெரிய பெரிய கல்லூரியில் சேர்ந்துறாங்களே, விஐடி என்னென்ன டீம்டு யூனிவர்சிட்டி எங்கெங்கேயோ போய் படிக்கிறாங்களே. பணம் இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஒன்று மார்க் இருக்கணும், ஒன்று கட் ஆஃப் இருக்கணும், இல்லாட்டி பணம் இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு கவுன்சிலிங் தான் வந்தாகிறோம். சரி, இப்போ நம்ம பேச வந்த டாப்பிக்கை பற்றி பேசணும். கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நான் வந்து இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமை என்னென்னா, குறைவான கட் ஆஃப் மாணவர்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த கோபியுமே அந்த 100 கட் ஆஃபுக்கு கீழே இருந்து வேதனையோட வெந்து நொந்து 2019 இன்ஜினியரிங் சேர்ந்தேன். அன்னையிலேருந்து 2022 எதுக்கோ ஒரு காரணத்துக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஏதோ ஒரு வழியில் மாணவர்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்னால இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், குறைவான கட் ஆஃப் எடுத்தவங்க யாரும் பயப்பட தேவையில்ல. தமிழகத்தில் 2 லட்சம் சீட் இருக்குது இன்ஜினியரிங் சீட்டு. நம்ம இன்ஜினியரிங் சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் வாங்கினா தான் அந்த ஒரு 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 கெத்துன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி நானும் வாங்கிட்டேன்டா சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் அப்படின்னு சொல்கிறது தான் பெருமை. நானும் வாங்கிட்டேன்டா கொண்டு போய் கொடுத்து பணத்தை அப்படின்னு சொல்கிறது பெருமையா? நல்லா கேட்டுங்க. பணத்தை கொடுத்து சீட்டு வாங்கினேன்னு சொல்கிறது பெருமையா? இல்லைப்பா கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் சீட்டு ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறது பெருமையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைச்சாலுமே நமக்கு ஃபீஸு கட்ட முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம 7.5னா ஃபுல் ஃப்ரீ, ஆனால் மற்றவங்களுக்குலாம் பணம் இருக்குது. சரி, இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் பேசிட்டு இந்த 3 ரவுண்டு எப்படியெல்லாம் பிரிக்க போகிறாங்க, எப்படியெல்லாம் இருக்க போகுது, இதில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பேசுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா கதைகள்லாம் பேசலாம். இங்கே என்ன கதைன்னா கதை இல்லை, அது ஒரு வரலாறு. நான் பேசுகிறதெல்லாம் நமக்கு எவனாவது வரலாறு எழுதலாம் வரமாட்டாங்க, நம்மளே தான் நமக்கு வரலாறு எழுதிக்கணும். சரி வாங்க இந்த இதை பற்றி பேசுவோம். என்னென்னா இப்போது மொத்தமாகங்க நமக்கு 1ஆவது ரவுண்டில் யார் வரப்போகிறா அதுதான் இப்போ இன்றைக்கி கேள்வியே. அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டெலாம் நான் பேசவே இல்லை. ஏன் சார் அதெல்லாம் பேசலைன்னா, இந்த 1ஆவது ரவுண்டில் யாரெல்லாம் வரப்போகிறாங்களோ அதை பொறுத்து தான் இங்கே எல்லாமே மாறப்போகுது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில். ஏன்னு சொல்லுங்கள், 1ஆவது ரவுண்டில் என்ன மாதிரி யார் 1ஆவது ரவுண்டில் வரப்போகிறா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியை எந்த சாய்ஸை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது இங்கே பாருங்களேன், உதாரணத்துக்கு சும்மா அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஒரு 179 வரைக்கும் 1ஆவது ரவுண்டில் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் 2024 179, அப்புறம் 2023 177, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2020லலாம் வந்து பார்த்திங்கன்னா 175, 2021 186, 2022 184, அப்புறம் பார்த்திங்கன்னா 178 2019, 2018 வந்து பார்த்திங்கன்னா 190 இப்படி இருந்திருக்கு. இதில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மினா 175 தான். அப்போ நம்ம ஒரு ஃபைனலாக வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கையில் ஒரு 175 கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்க உறுதியாக 1ஆவது ரவுண்டில் வரப்போகிறாங்க. புரிஞ்சிடுச்சா? 175 அந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்க 1ஆவது ரவுண்டில் வரப்போகிறாங்க. அந்த 1ஆவது ரவுண்டில் வரப்போகிறவங்க என்ன மாதிரி இப்போவே தயாராகணும். மற்றவங்க தயாராகிறாங்களோ இல்லையோ, இப்போ இந்த 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டு மாணவர்கள் தயாராகலைன்னா கூட 1ஆவது ரவுண்டு மாணவர்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஏன் ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, ரொம்ப குறைவான மாணவர்கள் தான். இந்த 1ஆவது ரவுண்டில் மிகப்பெரிய குழப்பமும் நிலவும். ஏன்னா இந்த 175 கட் ஆஃபுக்கு மேலே இன்ஜினியரிங்கில் எடுத்தவங்க இந்த படிப்பை நோக்கி தான் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் அக்ரிகல்ச்சர், ஒரு சில பேர் வெட்டினரி, ஒரு சில பேர் பேராமெடிக்கல், ஒரு சில பேர் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அனைத்து படிப்புலையும் அவன் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பான். லா அந்த மாதிரி. ஏன்னா 175 கட் ஆஃபுக்கு மேலே அவன் வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃபே அது மாதிரி எடுக்கிறான்னா, அப்போ மற்ற படிப்புலையும் அவனுக்கு என்ன இருக்கும், நல்லா படிக்கிற பையன் வந்து கட் ஆஃப் எடுத்திருக்கான்னா மற்ற படிப்புலையும் அவனுக்கு கட் ஆஃப் இருக்கும், தாராளமாக இருக்கும். அப்போ அவனுக்கு குழப்பமும் இருக்கும், என்ன படிப்பை நோக்கி போகிறதுங்கிற குழப்பம் இருக்கும். அதே போல் இன்ஜினியரிங் படிக்க வரலாம், அதில் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா எந்த காலேஜ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும்.
இதில் பெரிய கால கொடுமை என்னென்னா, இந்த 1ஆவது ரவுண்டில் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் தர்றேன், முழு இலவசம் அப்படின்னு சொல்லி நிறைய தனியார் கல்லூரிகளில் முன்னாடியே அட்மிஷன் போட்டாங்க. ஸோ அது வந்து முழு இலவசம்ங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன், அது அந்த கல்லூரி வளர்ச்சிக்காக அதை பண்ணுறாங்க. நம்ம போய் படிக்கிறோம், அது 4 வருஷத்துக்கும் தொடருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிறைய தனியார் கல்லூரிகள் இந்த இடத்துல நின்று தில்லா நான் சொல்கிறேன், நிறைய தனியார் கல்லூரிகள் இன்னைக்கு 175 கட்டாப்புக்கு மேலே உள்ளவங்களுக்கு முழு இலவசம்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அட்மிஷனை போட்டான், வந்துட்டான், பாதி பேர் போய் போட்டே வந்துட்டான், ஃபுல் ஃப்ரீன்னு சொன்னோன்னே போட்டான், முக்கால்வாசி பேர் போட்டான். 175 கட்டாப்புக்கு மேலே உள்ளவன் இன்னைக்கு ஒருத்தவன் கூட உருப்படியாக அந்த இலவசம் கொஞ்சம் பேர் இருக்கான். ஒரு 1000 பேரில் இப்போ ஒரு 700 பேர் போயிட்டான், ஒரு 300 பேர் தான் இருக்கான். ஸோ அப்போ இலவசத்தை நம்பி நம்ம மக்கள் ஓடுது, இன்னமும் ஓடுது நம்ம தமிழ்நாட்டில். பாருங்க, இலவசம் தான் தேவைப்படுது. இன்னைக்கு யாராவது எதுவும் கொடுப்பாங்களா? 1000 ரூபா யாரும் கொடுப்பாங்களா? 2000 ரூபா யாரும் கொடுப்பாங்களா? சொந்தமாக பணம் கட்டி படிக்கணுங்கிற ஒரு நிலைமையில யாரும் இல்லை. சார் நீங்கள் என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? பணம் தனியார் கல்லூரியில் அவ்வளோ பணம் கேட்குறான் சார், இப்போ இலவசமாக தர்றேன்னு சொன்னதில் போய் சேர்ந்ததில் என்ன தப்பு இருக்குது? தப்பு இல்லை ராஜா, 4 வருஷமாக அது உனக்கு தொடருமா அப்படிங்கிறத கேட்டு கையெழுத்தில் எதுவும் வக்கீல்கிட்ட எதுவும் கையெழுத்து வாங்கியிருக்கீங்களா? இல்லை ஏதாவது வாங்கிட்டீங்கன்னா ஓகே. 4 வருஷத்துக்கு அப்புறம் 1 வருஷம் உள்ள வரையில் இந்த ஆட்டுக்குட்டி வீட்டில் வளர்ப்போம்ல, எங்கள் ஊர்லலாம் கிராமத்தில் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்ப்போம், நல்லா வச்சு ஒரே வெட்டு கொஞ்ச நாளில். என்ன பார்த்து இப்போ ஊரில் அப்படி தானே நடக்கும். நம்ம அதை இங்கே வாங்கிட்டு வந்து இப்போ சென்னை கோயம்புத்தூர்லாம் நம்ம சாப்பிடையில வா அப்படிங்கிறோம். அங்கே அது மாதிரி தான் ஊரில் வளர்க்குறது தான் நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிகள். நம்ம அதாவது கோழி ஆடு இதெல்லாம் வீட்டில் தான் வளர்ப்பாங்க. அதெல்லாம் தான் சந்தைக்கு போகுது, சந்தையிலேருந்து சாப்பிட்றோம். அது வந்து இங்கே நம்ம சொல்லையில் அப்படியே நம்ம இதா. அது மாதிரி தான் அந்த காலேஜ் தனியார் கல்லூரிக்குள்ளே உள்ளே வர வைக்கிற வரைக்கும் இலவசம், உள்ளே வந்ததுக்கப்புறம் பிடிச்சி வெட்டினா என்ன பண்ணுறது? அதே நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சரி, அந்த மாதிரி போயிட்டாங்க நிறைய பேர். இந்த 1ஆவது ரவுண்டில் யார் வரப்போகிறாங்கங்கிறது தான் நான் கேள்விப்படுறேன். குழப்பத்திலே நானே இருக்கிறேன். அந்த குழப்பம் வந்து ஜூன் 29 தான் தெளிவாகும். ஏன்னா 2ஆவது ரவுண்டில் நம்ம அப்புறம் பேசிக்கிறோம். 2ஆவது ரவுண்டில் யார் வரப்போறா, 3ஆவது ரவுண்டில் யார் வரப்போறா, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஏன்னா 1ஆவது ரவுண்டில் உள்ளவங்களுக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்து நல்லா கேட்டுங்க, சீட்டை கொண்டாந்து மொத்தமாக இந்த காலேஜில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. 1ஆவது ரவுண்டில் ஒரு டேட்டு சொல்லுவாங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண, ஒரு 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கு. அந்த இதில் ஒரு சீட்டு கிடைக்கும், அதை 2 நாள் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் அலாட்மெண்ட் வரும், எடுத்துக்கிட்டு காலேஜுக்கும் டிஎஃப்சிக்கும் போகணும் 5 நாளைக்குள்ள. மொத்தம் ஒரு 13 நாள் ப்ராசஸ். அப்புறம் அப்போர்டு ரிசல்ட் வரும், டிஎஃப்சிக்கு போகிறவங்களுக்கு மறுபடியும் அப்போர்டு ரிசல்ட் வரும். வரையில் வேறு ஏதாவது காலேஜ் கிடச்சிச்சின்னா அவங்க வந்து மாறிக்கலாம். இதுதான் கவுன்சிலிங், ஒரு 13 நாள் ப்ராசஸ். ஒரு ரவுண்டும் 13 நாள். அப்போ 1ஆவது ரவுண்டில் வர்றவங்களுக்கு நான் எதிர்பார்த்து ஏன் காத்துக்கிட்டு இருக்கேன்னா, 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்ட்லாம் இதை பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டில் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, வீட்டில் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கலாம். வேறு ஏதாவது இப்போ ஸ்போக்கிங் கிளாஸ், ஏதாவது இங்கிலீஷில் நல்லா கற்றுக்கிட்டு ஃப்ளூவன்சியாக கம்யூனிகேஷன் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வளர்த்துக்குங்க. அதுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் போகலாம். ஏன்னா இன்றைக்கி அதுதான் ரொம்ப தேவைப்படுது. பக்கத்தில் சிஎஸ்சி சென்டரில் கோர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணலாம். சும்மா தான் இருக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டே 15 நாள்னா, இப்போ ஜூலை மாதம் தான் ஃபஸ்ட்டு வீக்கு நமக்கு வந்து 1ஆவது ரவுண்டே ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு 15 நாள் நடந்து முடிஞ்சு ஜூலை 5, கிட்டத்தட்ட ஜூலை 5, அப்புறம் ஜூலை 30 முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும், ஜூலை ஆகஸ்ட், ஏன்னா ஆகஸ்ட் வரைக்குமே கவுன்சிலிங் நடக்க போகுது. ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் போட்டவன் வீட்டில் தான் இருக்கிறான். அவன் எங்கே காலேஜ் எங்கே போனான்? காலேஜ் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. கவுன்சிலிங்கில் 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டு முடிந்த பிறகு தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தவனாக இருந்தாலும் ரைட்டு, கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தவனாக இருந்தாலும் ரைட்டு, எல்லாருக்கும் அப்புறம் தான் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் நல்லா கேட்டுக்குங்க, இந்த 1ஆவது ரவுண்டு எப்படி பிரிக்க போகிறாங்க, இந்த 3 ரவுண்டுமே எப்படி பிரிக்க போகிறாங்கங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ 1ஆவது ரவுண்டில் ஒரு தேதி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த தேதியில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மறந்துட்டீங்கன்னா அடுத்த 2ஆவது ரவுண்டில் பண்ண முடியாது. உங்களுக்கு வாய்ப்புகள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எப்போ கொடுக்குறாங்களோ அப்போவே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். பண்ண முடியாதா? சுத்தமாக பண்ண முடியாது சார். அடுத்த ரவுண்டு 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டுலன்னு கேட்பீங்க. இங்கே நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களை கடவுளாக பார்த்து 1ஆவது ரவுண்டில் கொண்டாந்து விட்டுருக்கு. அப்போ அந்த டேட்டெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து அதெல்லாம் எல்லாமே எழுதி வச்சு கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடணும். ஏன்னா அந்த 1ஆவது ரவுண்டில் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா வேற ஆள் எடுத்துருவான்.
வேற ஆள் அந்த சீட்டை வந்து வேற ஆள் எடுத்துருவான். இப்போது நிறைய சீட் இருக்குன்னா அந்த காலேஜை எடுத்துட்டானா என்ன பண்ணுவீங்க? அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எப்பயோ அப்போவே அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். 1வது ரவுண்டா, 2வது ரவுண்டா, 3வது ரவுண்டா, அந்தந்த டைமில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த 3 ரவுண்ட்லேயும் இடம் கிடைக்கலனாலும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், துணை கலந்தாய்வு இருக்குது. அதுக்கெல்லாம் நான் உதவி பண்ணுறேன். நான் உதவி பண்ணுறதுக்கு நான் ரெடி. நீங்கள் ரெடினா மட்டும் போதும். நம்ம இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்தோம். கொஞ்ச நாள்லாம் கிடையாது. இன்னும் ஒரு 3 மாதத்தில் நீங்களாம் பாய் கோபி, டாட்டா, பாய், சி யூ, நாங்கள் காலேஜுக்கு போயிட்டு வர்றோம், பாய், நீங்கள் போயிடுவீங்க. அடுத்த ஒரு ஆள் வருவான். வருஷம் அந்த பஞ்சாயத்து தொடரும். நான் ஃபஸ்ட்டு என்னோடய சேனலில் முன்னாடி ஒரு வீடியோ இதை பற்றி போடையிலேயே போட்டிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் தெரியுமா? இதெல்லாம் ஒரே ரவுண்டாக நடத்தினானேயா, ஜோசா கவுன்சிலிங் மாதிரி ஒரே ரவுண்டாக நடத்தினானே அப்படின்னு கேட்டேன். ஒரே ரவுண்டு நடத்தினா நம்ம ஆளுகளுக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங்னாவே என்னன்னு தெரியாது. ஒரே ரவுண்டு நடத்தினா இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது. என்ன தெரியுமா? நிறைய காலேஜை கொடுக்கணும். நீ 1வது ரவுண்டோ, 2வது ரவுண்டோ, 3வது ரவுண்டோ எந்த ரவுண்டில் இருந்தாலும் நிறைய காலேஜ் கொடுக்கணும். சும்மா ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ், ஒரு காலேஜில் 2 கோர்ஸ் கிடைக்காது சீட்டு. முன்னாடியெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நேரடியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சிங்க சென்னையில். அந்த மாதிரி வச்சாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் சொல்லுவீங்க, ஒருவேளை நேர்லேயே கவுன்சிலிங் நடத்திருக்கலாமோ சார்? இந்த ஆன்லைனில் இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்குது சார். நேரில் போனோமா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு காலேஜ் இந்த போட்டிருக்காங்க, இந்த காலேஜை கொடுங்க, நான் கிளம்புறேன், முடிஞ்சு போச்சு. அங்கேயே அலாட்மெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வைக்க 3 நாள், அந்த 3 நாளில் போட்டு குழப்புவாங்க பாருங்க. பைத்தியக்காரங்களாம் மாறிடுவோம் எல்லாருமே. இதை மேலே வைக்கலாம், இதை கீழே வைக்கலாம், இந்த காலேஜை மேலே வைக்கலாம், இந்த காலேஜை கீழே வைக்கலாம். பைத்தியக்காரனாக மாற்றிடுவாங்க அந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண. ஒரு ரவுண்டுக்கும் 3 நாள் கொடுப்பாங்க. அது எந்தெந்த ரவுண்டு எப்படி கொடுக்க போகிறாங்கிறது ஜூன் 29 தான் தெரியும். இந்த காலேஜை மேலே போட்டுடலாம், இந்த காலேஜை கீழே போட்டுடலாம், இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இந்த கோர்ஸை மேலே போடு, இந்த கோர்ஸை கீழே போடு, இப்படி சொல்லுவாங்க. அந்த 3 நாள் போட்டதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட் வந்தோடனே கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டிங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரே வராது. அதை கன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணும், எனக்கு இதை விட நான் மேலே வச்சுருக்கிறது வேணும், இதெல்லாம் நீ வந்து சொல்லணும், கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஒரு 2 நாள் அதை அந்த டைமில் கரெக்டாக கொடுக்கணும். அப்புறம் அது பண்ணதுக்கப்புறம் உனக்கு அலாட்மெண்ட் வந்தோடனே அதை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு 5 நாளுக்குள்ளே போகணும். சில பேருக்கு டிஎஃப்சிக்கு 5 நாளுக்குள்ளே போகணும். இதெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு தான் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் தயவு செய்து சேருங்கய்யா. அதில் சேர்ந்தீங்கன்னாவது நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். யாரும் மிஸ் ஆகிடக்கூடாது. தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒருத்தவங்களுக்கு கூட இங்கே எதுவுமே தெரியாமல் போயிடக்கூடாது. எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ என் மனசில் பட்ட எல்லாத்தையும் இங்கே பேசியிருக்கேன். கடைசியாக ஒரு பதிலடி கிடையாது, ஒரு பதில் உங்களுக்கு கொடுக்கணும். என்னென்னா, வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் நிறையா வருதுங்க, ரிப்ளை பண்ண முடியல. நம்ம ஒரு படிப்பை பற்றி பேசலை, நிறைய படிப்பை பற்றி பேசணும். நம்ம ஒரு 10 பேரை வச்சு, ஒரு 20 பேரை வச்சு ஒரு வேலையெல்லாம் பார்க்கல. ஒரு 20 பேரை வச்சு சென்னை கோயம்புத்தூருக்குன்னு போட்டு ஒரு 500 பேர் அட்மிஷனை போட்டு எல்லா காலேஜ்லையும் தான் பணம் கொடுக்குறாங்களே அட்மிஷன்லாம் போட்டால், அந்த வேலையெல்லாம் நான் பார்க்கல. இப்போதைக்கு நான் பண்ணுற வேலை என்னென்னா, பிள்ளைங்களுக்கு இந்த கவுன்சிலிங்னா என்னென்னு சொல்லி கொடுப்போம். நம்ம பேசுகிறத பார்த்து பசங்க புரிஞ்சுக்கட்டும், அவங்களே எல்லாம் பண்ணட்டும், பிள்ளைங்களை பண்ண விடுவோம். பிள்ளைங்கள தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண விடணும். யாருக்கும் உதவி வேணாம். அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க முடிவு பண்ணட்டும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். அதனால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் முடியாமல் போச்சுன்னா அதுக்கு வருத்தப்படாதீங்க. அதுக்கு உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிடுறேன். என்னைய மன்னித்து விடுங்கள். ஓகேவா? உங்கள்கிட்ட பேச முடியாமல் போயிருக்கு சில பேர்கிட்ட, அதுக்கு என்னைய மன்னிச்சிருங்க. அதனால் பயப்பட வேணாம். அதுக்குன்னு ஒரு காலம் நேரம் எல்லாமே வரும். வாட்ஸ்அப்பில் நான் நம்பர்லாம் கொடுக்குறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நான் தான் ஓப்பனாக முன்னாடியே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரு. ஆனால் அதுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரே மெசேஜ். நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணேன், கொஞ்சம் பேருக்கு பண்ண முடியலை. எல்லாமே நான் தானே பார்க்குறேன், முடியலை எனக்கு. ஏதோ முன்னாடி ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தோம், ரொம்ப உக்கிரமாக இருந்தேன். எல்லாருக்கும் ரிப்ளைலாம் நானே பண்ணுவேன் வாய்ஸில். மா வெயிட் பண்ணுமா, ரைட்டுமா, வந்துடுமா, சரிம்மா அப்படின்லாம் சொல்லுவேன். ஆனால் இப்போ என்னால் முடியல. ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு வீடியோ போடணும், இப்படி போயிட்டுருக்கு. அதனால் தொடருங்கள், உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொண்டே இருங்கள். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுக்காக பேசலை, இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கான பேசுகிறோம். இன்றைக்கி வரவங்களுக்காக நம்ம பேசி என்ன பண்ண, அடுத்து வரக்கூடிய மாணவர்கள், அடுத்து பள்ளிகள்லேருந்து கல்லூரி சேர வரப்போகிற மாணவர்களுக்காக பேசுகிறோம். தொடரட்டும் உங்களோட சப்போர்ட்டு. இதை எப்படி பிரிக்க போகிறாங்க,
இந்த 3 ரவுண்டுக்குள்ளே எத்தனை பேர் வரப்போகிறாங்க, எப்படி போட்டி இருக்க போகுது, இது எல்லாமே உங்களுக்கு என்னைக்கு தெரிஞ்சிடும், ஜூன் 29 தெரிஞ்சிடும். அதே நாளில் ரேங்க்கு வெளியாகும். அதை பற்றி மட்டும் நான் இங்கே பேசவே இல்லை. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரேங்கை பற்றி பேசலை. இந்த பாருங்கள், ரேங்க் வந்து இந்த மாதிரி 3 ரவுண்டாக பிரிக்கையில் ரேங்க்குமே வந்துடும். இப்போ 1ஆவது ரவுண்டில் இவ்வளோ பேருக்கு 39,000 ரேங்க் வரைக்கும் இருக்கிறாங்க, 40,000 ரேங்க் வரைக்கும் இருக்கிறாங்க, 50,000 ரேங்க் வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஜென்ரல் ரேங்க். இந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஏன்னா அந்த ஒரு பாயிண்டில் உள்ளவங்க கூட மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ரேங்க் கொடுப்பாங்க. அந்த ரேங்க்கை பார்த்துக்கிட்டு இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுங்கிறத நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம், ஜூன் 29 ஓகேவா? ஃபைனலாக ஒன்று சொல்லணும். ஜூன் 29 ரேங்க் லிஸ்ட் வருமா வராதா? அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்களா டான்ஸு, என்ன டான்ஸு? பாடி 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 கைப்படாத சிடி, பாடி 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 பாடி. என்னையா பாட்டு? உயர்கல்வித்துறை பண்ண வேண்டிய வேலையாது. கேட்குறேன், உயர்கல்வித்துறைனா என்ன பண்ணணும் தெரியுமா? 12வது பிள்ளைங்க இன்னைக்கு கல்லூரி சேர முடியாமல் ரோடாக அலையிறான். நிறைய பேரண்ட்ஸோட கதறல்கள், பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, கல்லூரி சேர முடியலை, கவுன்சிலிங்கை நம்பி காத்திருக்காங்க. கவுன்சிலிங்னா என்ன? உங்கள் விஜய் அவர்களுக்கு உங்கள் விஜய் கிடையாது, நம்ம விஜய், நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள்னா ஊர் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எங்கும் என்ன பண்ணியிருக்கணும்? என்னங்க பண்ணியிருக்கணும்? உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி பிறந்த நாளுக்கு அப்படின்னு போட்டு எல்லா பக்கமும் என்ன பண்ணியிருக்கணும்? உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியை நடத்திருக்கணும். மதுரையில் போயிட்டு முதல்வர் விஜய்க்கு பிறந்த நாள்ன்ட்டு அங்கே போய் குத்தாட்டம் போடுறது. உயர்கல்வித்துறை அமைச்சரே இப்படி இருந்தால் மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க? கேட்குறேன். இந்த கவுன்சிலிங்னா என்னன்னு தெரியாமல் பிள்ளைங்க தவிக்குது. ஒரு ஊர்லேயும் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போட்டு விட்ருக்கீங்க, எல்லாமே தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு. அதை பற்றி ஏதாவது நியூஸ் வருதா? கண்ட நியூஸ்லாம் வருது. இதை பற்றி ஒரு நியூஸ், ஒரே ஒரு நியூஸ். 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? இந்த கலந்தாய்வை எப்படி நடத்தி முடிக்க போகிறோம்? ஒரு உயர்கல்வித்துறையுடைய வேலை என்னங்க? இதுதானே. ஆனால் என்ன வேலை நடக்குது இப்போ? பாடி பாடி பாடி, அதுதான் இப்போ நடக்குது. இதை சொன்னோம்னா கால கொடுமை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த கவுன்சிலிங்கை நல்லபடியாக நடத்தி பிள்ளைங்களுக்கு உண்மையான சீட்டை வாங்கி கொடுத்து இந்த பணம் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி கல்லூரிக்கு மெதுவாக உங்களை அனுப்பி வைங்க. இனி வரக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் கொடுக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏதோ நிறைய பேசியிருக்கேன், சந்தோஷம். அடுத்தடுத்து பேசுவோம். நன்றி, தேங்க்யூ வெரி மச். இந்த 3 ரவுண்டு எப்படி நடக்க போகுதுங்கிற ஜூன் 29 பார்ப்போம். உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை ஏன் அதை பேச வந்தேன்னா, அவர் முன்னாடி சொன்னார் இந்த நீட் தேர்வுனால இது தாமதமாகுமா ஆகாதான்னு. எனக்கு தெரிஞ்ச வருஷம்லாம் பெருசாலாம் இதுக்காகலாம் தாமதம்லாம் பண்ணதெல்லாம் கிடையாது. இப்போ அது ஒரு பக்கம் நடக்குது, இது ஒரு பக்கம் நடக்குது. இருந்தாலும் அதில் கொஞ்சம் பேர் வர்றாங்க, ரொம்ப அப்படியே எம்பிபிஎஸ் படிக்கிறோம் ஃபுல்லாக அப்படியே அந்த பாதி பேர் அங்கே மார்க்கு தான் தெரிஞ்சிருமே. இந்நேரம் எழுதிட்டு வந்தோடனே பையன் பாதி பேர் இந்த மார்க்கு தான் வரும், அந்த மார்க்கு தான் வரும்னு அவனே முடிவு பண்ணிட்டான். வெளில எக்ஸாம் எழுதிட்டு வெளில வந்தோடனே அவனே இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது, என்ன நம்ம எல்லா யூடியூப் சேனல்லையும் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு சொன்னோன்னா அவனே முடிவு பண்ணிடுறான், நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம வேறு ஏதாவது படிப்பை நோக்கி போயிடுவோம்னா. அப்போ அவனுக்குள்ளேயே என்ன ஆயிரும்? நம்ம இன்ஜினியரிங் படிக்கலாம், நம்ம இது போகலாம், பேராமெடிக்கல் போகலாம், அது போகலான்னு அவனே முடிவு பண்ணிடுவான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கம் அதுக்காகலாம் லேட் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே ஏதோ ஜவ்வா போட்டு இழுக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க மக்கள். எவ்வளோ நாள்? மார்ச் 28 கிட்ட 12th எக்ஸாம் முடிச்சது. மார்ச் முடிஞ்சிருச்சு அப்பயே. ஏப்ரல், மே, ஜூன் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் ஜூலை வரைக்கும் நிற்கணும். ஏன்னா 1 மாதம் கவுன்சிலிங்கு, ஆகஸ்ட் வரைக்கும் நிற்கணும். செப்டம்பர் மாதம் தான் காலேஜ் போகணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டவனும் வீட்டில் தான் உட்காந்துருக்கான், கவர்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவனும் வீட்டில் தான் உட்காந்துருக்கான். அதுதான் கால கொடுமை, ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் எப்போ இந்த கவுன்சிலிங்கை நடத்தி முடிக்குதோ அப்போ தான் காலேஜை ஓப்பன் பண்ணுவாங்க. பார்ப்போம் இந்த கவுன்சிலிங் நேர்மையாக நடக்குதா, எப்படி நடக்குது? கவுன்சிலிங் நேர்மையாக நடக்குது, பணம் உண்மையாக வாங்கப்படுதானா இல்லை? அதை பற்றியெல்லாம் உங்களுக்காக நான் குரல் கொடுக்க வேண்டிய காலம் நேரம் எல்லாமே உங்களுக்கானது. தேங்க்யூ.